வணக்கம் மக்களே. போன பதிவில் இலவசத்தை பற்றி நம்ம பார்த்தோம். அதில் முக்கியமாக ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இவங்க கொடுத்தா அவங்க பக்கம் ஓடிடுறது, அவங்க கொடுத்தா அவங்க பக்கம் போயிடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்மளை இலவசங்கிற ஒன்றத்தை வச்சு எல்லாரும் அடிக்கிறாங்க. இலவசம் எதில் வருது? உங்கள் காசில் தான் கிடைக்கிது. உங்களுடைய காசுல தான் அவங்க இலவசம்னு ஒரு பொருளை கொடுக்குறாங்க. இன்னைக்கு இலவசம்னு கொடுத்துட்டு நாளைக்கு உங்ககிட்ட அதை பிடுங்கிறதுக்கு இலவசம்னு கொடுக்காம நார்மலா லைஃப்ல நம்ம சாப்பிட்ற ஒரு பொருள்லையோ இல்லை மற்ற விஷயத்துலையோ குறைச்சிருந்தா நம்ம எல்லாம் வாழ்ந்துருக்கலாமே. இப்ப அடுத்த கட்டமா இலவசத்துக்கு தான் வர போறாங்க எல்லாருமே. நான் இந்த ஒரு பொருளை தரேன், நான் இந்த பொருளை தரேன், எனக்காக ஓட்டு போடுங்க, அவங்களுக்காக ஓட்டு போடுங்க அப்படின்னு தான் அவங்க சொல்ல போறாங்க. ஆனா நீங்க இப்பதான் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நேரம் இதுதான், அதுக்கான காலகட்டம். இன்னமும் நீங்க விட்டுட்டோம் அப்படின்னு நினைச்சா நம்மளை யாருமே காப்பாற்ற முடியாது. 5 வருஷம் எப்படி முதல்ல ஒரு 5 வருஷம் அதுக்கு முன்னாடி எப்படிலாம் ஒரு 5 வருஷம் நம்ம போனோமோ அதே மாதிரி நம்ம தப்பான முடிவெடுத்தா 5 வருஷம் இப்படியே தான் இருக்கும். விடியல் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சா கண்டிப்பா உங்களுடைய ஓட்டை நம்ம அண்ணன் விஜய் நினைக்க போடுங்க. என்னடா விஜய் அண்ணன் வந்தா என்ன செய்வாங்க, அவர் என்ன நமக்கு இலவசமாவா எல்லாம் கொடுக்க போறாரு, அதெல்லாம் நமக்கு வராதுல்ல, விஜய் அப்படின்னா இலவசம் கொடுக்க மாட்டாரு அப்படின்னு தான் நீங்க சொல்லுவீங்க. இலவசம் எதுக்கு? நமக்கு நாமே ஒரு கடையில போய் ஒரு பொருள் வாங்கிக்க போறோம், அதை அவங்க தருவாங்க. ஆனா திருப்பி கடனா வச்சு இந்த பொருள்ல அந்தந்த பொருள்னு எழுததான் போறாங்க. இப்ப புதுசா ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லுவாங்க, உங்களுக்கு நான் இது தரேன், அந்த விஷயம் தரேன், இந்த விஷயம் தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதை நம்பி நம்ம ஏமாந்துடக்கூடாது. நம்ம எப்பயுமே தெளிவா இருக்கணும். இது தெளிவா இருக்க வேண்டிய நேரம். முன்னாடி ஒரு ஒரு விஷயம் வரும் பொழுது விஜய் என்ன தப்பே பண்ணல எதுலையுமே தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் இப்போ கூட்டணி போடல அப்படின்னு சொன்னோன்னே விஜய் என்ன எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க தப்பு பண்ணியிருப்பாங்க, அவங்க இது பண்ணியிருப்பாங்க, அது பண்ணியிருப்பாங்க. கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டம் நடக்கும்போது இவங்க நினைச்சுக்கிட்டாங்க விஜயனை தானா நாங்கள் கட்சிக்கு வரேன், என்னை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு கூட்டத்துல கொடியை அவங்களே பறக்க விட்டு, பாத்தீங்களா கொடி பறக்குது பாத்தீங்களா, இது மாபெரும் பெரிய கூட்டணியா ஆக போகுது அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா விஜய் தான் எல்லாம் பண்ணது. ஏன்னா நம்ம விஜயனை கூட்டணிக்கு வரல, அண்ணா கூட்டணிக்கு வரல அப்படிங்கிறதுனால அவங்களை திருப்பி எதிர்த்துட்டாங்க. அதுவே கூட்டணிக்குள்ள போயிருந்தா எல்லா விஷயமும் மூடி மறைச்சு எல்லாமே கரெக்டா இருக்கும். ஆனா நம்ம அண்ணன் நமக்காக வராங்க, நம்ம அண்ணன் நமக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய போறாங்க. இலவசம் அப்படிங்கிறத கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது உங்க காசை உங்களுக்கே திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். அது உங்களை ஏமாத்துற மாதிரி இருக்குங்கிறதுனால உங்களுக்கு அதை நிச்சயமா அண்ணன் செய்ய மாட்டாங்க. அதுக்கு பதிலா நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு என்னென்ன விஷயம் எல்லாம் கொடுத்தா அது நமக்கு எப்படி நல்லா இருக்குமோ அதை செஞ்சுதான் நம்ம அண்ணன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சியை ஆள போறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இதுக்கு முடிஞ்சா உங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. இது வரைக்கும் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருள் வாங்கியிருப்பீங்கல்ல, ஏதாவது ஒண்ணு உங்க வீட்டுல இருக்கா? இருந்தாலும் நல்லபடியா அது வேலை செய்யுதா, அதை உங்களால உபயோகப்படுத்த முடியுதா அப்படிங்கிறத, இல்லை இந்த வரைக்கும் உபயோகப்படுத்திட்டு இருக்கீங்களா, நான் இத்தனை வருஷமா இந்த பொருளை இவங்க கொடுத்தாங்க நான் வச்சிருக்கேன் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? அப்படி உங்க வீட்டுல அது இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு கீழே எங்க வீட்டுல இது இருக்கு அப்படின்னாவது கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்தந்த 1 மாசம் 2 மாசம் தான் பேருக்கு கொடுத்தாச்சு, அவ்வளவுதானே தவிர மற்றபடி 1 வருஷத்துக்கு கூட எதுவும் உழைக்கிறது இல்லை. 1 வருஷமே உழைக்காத பொருட்களை நீங்க எதுக்கு உங்க சொந்த காசுல நீங்க போட்டு அழகா வாங்கிக்கலாம்ல? எதுக்கு உங்களுடைய வாழ்க்கையை பணைய வச்சு ஒரு தேவை இல்லாம ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம போகணும்? அண்ணனுக்கு விஜயனுக்கு ஓட்டு போட்டா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்வாதாரம் நிச்சயமா கண்டிப்பா உயரும். இதுல எந்த விதமான மாற்றமுமே கிடையாது. நம்ம ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையையும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான நல்ல வசதியையும் நிச்சயமா அண்ணன் செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம். கூடிய சீக்கிரமா ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நம்ம தமிழ்நாட்டுல நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
தான் நம்ம எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து விழிப்புணர்வு அப்படிங்கிறது இல்லாமல் இருந்திருக்கோம். ஆனால் இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்கு. அந்த கொஞ்ச காலத்துலயாவது நம்ம நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் சொல்லி கொஞ்சமாவது நம்மளுடைய வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு ஏதோ ஒரு முயற்சி நம்ம எடுப்போம். அதுதான் நம்ம விஜய் நடக்க ஓட்டு போடுற ஒரு நல்ல வழியா இருக்கும். கூடிய சீக்கிரமா எல்லாமே நல்லதா நடக்கும்னு நம்ம நம்புவோம். எல்லாரும் கூட்டணிக்கு வந்தா ஒரு மாதிரியும் கூட்டணிக்கு வராட்டியும் ஒரு மாதிரியும் நடந்துக்கிறாங்கல்ல. மனுஷன் நம்ம விஜயனுக்கு ஓட்டு போடுறது மட்டுமே குறிக்கோளா நினைச்சு விசில் சின்னத்துக்கு நம்ம ஓட்டு போடுவோம். வாழ்க்கையில எல்லாமே நல்லதா நடக்கணும்னு நான் அந்த இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். அதே மாதிரி நல்ல ஆட்சி வரணும்னு நான் அந்த இறைவனிட பிரார்த்தனை செய்யறேன். கண்டிப்பா உங்களை நம்பிதான் அண்ணன் நம்ம விஜயனை களத்துல இறங்கியிருக்காங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம விஜயனை ஜெயிக்க வைப்போம். நம்புறவங்களை என்னைக்கு கைவிட்ட கூடாதுல்ல. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.